கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் பெய்த கனமழையால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நெடுமானூர், சோளப்பட்டு ஆகிய கிராமங்களில் நடவு செய்து ஒரு வாரமே ஆன நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே இடையன் பால்சேரி கிராமத்தில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். காரம்பை தெரு பகுதியில் உள்ள குடியிருப்புகளை கடந்த 3 நாட்களாக மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் விஷப்பூச்சிகள் வருவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாரும் பாக்குல யாரு என்னன்னு கேட்கல. மரமட்டம் முறிஞ்சு விழுந்தா கூட அது என்னன்னு கண்டுக்க மாட்டாங்க. வீட்டு முன்னால மரம் விழுந்தா கூட அதை நீங்க வெட்டி போடுங்கன்னு சொல்றாங்க. அதையும் பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு வீவ கட்ட போய் சொன்னா நான் இருந்து போட்டா எடுத்துட்டேன்னு கேக்குறாங்க. அவங்க கேக்குறதுக்கு அப்ப நீ ஊட்ட போய் எடுக்க வேண்டியதானே, தண்ணி பூந்து கிடக்க உள்ளார அதை போய் எடுக்க வேண்டியதானு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எடுத்துட்டோமா, நீங்க வேணா போட்டாயை பாருன்னு சொல்றாங்க. பாம்பு, பல்லி, பூரா எல்லாம் வீட்டு உள்ள ஏறுது. அதுக்காக எந்த நடவடிக்கையும் எந்த முயற்சியும் இன்ன வரைக்கும் யாரும் எடுக்கவில்லை. இன்னைக்கு 3 நாள் ஆகிவிட்டது. அதுல எந்த பிரச்சனைக்கும் யாருக்கும் எந்த இல்ல. ஓட்டுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கரும்புத்தெருல இருக்கிற சனங்க தெரியும், ஆளுவ தெரியும், எல்லாமே தெரியும். அதே புள்ளியோட வச்சுட்டு பாம்பு ஏறுது, பல்லி ஏறுது. அதுக்கு அரசுல இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க வரமாட்டேங்கிறாங்க.